இந்தாங்க காப்பி. ஆதி எந்திரிச்சிட்டானா? எப்படிமா இருக்கு இப்போ அவனுக்கு? என்ன எலும்பலங்க, தூங்கிட்டு தான் இருக்கான். இப்போதான் போய் பார்த்துட்டு வந்தேன். சவன் இந்த நாசமாக போகிற டைஃபாய்டு காய்ச்சல் இப்போ பார்த்தாங்க வரணும் அவனுக்கு. பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன 15 நாள் தான் இருக்குது. இப்போ பார்த்து காய்ச்சல் வந்து இப்படி நம்ம உயிரை வாங்குது பாருங்க. இப்படி இருந்தால் எக்ஸாமுக்கு எப்படிங்க படிக்க முடியும்? சரி விடு, ஏதோ நல்ல நேரத்துக்கு பரிச்சை அன்னைக்கு வராம இன்னைக்கு வந்துச்சே, அது வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்க. ஆமாங்க, அப்படி தான் வேற நினைக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு வாரமாக மாடல் எக்ஸாம்லாம் இருக்குன்னு சொன்னான். அதெல்லாம் எழுதுனா தானே பெரிய பரீட்சைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த நாசமாக போகிற காய்ச்சல்னால எல்லாம் போச்சு. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் சீக்கிரமா. அவன் நல்லா படிக்க பையன் தானே, எக்ஸாமும் நல்லா எழுதிடுவான். ஆமாங்க, ஏதோ பெருசாக கண்டிஸ்டி போட்டிருக்கோன்னு நினைக்கேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அவனை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் என்னன்னு லேசாக பார்க்கணும். சரிம்மா, போய் பார்த்துருவோம். மணி 8 ஆகுதுல்ல, நீ அவனை போய் எழுப்பி விட்டு வயிற்றுக்கு எதுவும் கொடுப்போ. ஆ சரிங்க. ஆதி, ஆதி எந்திரிப்பா. இப்போ காய்ச்சல் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஆமாக்கோ, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, கொஞ்சம் எந்திரி. இந்த மாத்திரையை தின்னுட்டு படுத்துக்க. இது சாப்பாட்டுக்கு முன்ன போடக்கூடிய மாத்திரை. இதை போடு. அக்கா போய் கஞ்சி எடுத்துகிட்டு வரேன். மதியமாக போய் லேசாக டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்துடுவோம். என்ன? சரிக்கோ. மணி என்ன ஆகுது? மணி 8:30 ஆகுது. என்னது, மணி 8:30? என்ன கோனி, கொஞ்சம் சீக்கிரமே எழுப்பிவிட்ருக்கலாம்ல. ஸ்கூலுக்கு வர நேரம் ஆகுது. நான் போக வேண்டாமா? இப்போ வந்து எழுப்பிவிடியா? இனி நான் எப்போ கிளம்பி எப்போ போகிறது? என்னது, ஸ்கூலுக்கு போறியா? ஆமாம், அதான் இப்போ காய்ச்சல் பரவாயில்ல. இன்னைக்கு வேற 3 டெஸ்ட் இருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஆதி? இந்த காய்ச்சலை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டாக்டர் நேற்று என்ன சொன்னாருன்னு நீயும் கேட்டுட்டு தானே இருந்தா? டைஃபாய்டு காய்ச்சல் சரியாவதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொன்னாரு. இந்த காய்ச்சலை வச்சுட்டு இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். 1 வாரம் லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு. என்னது, 1 வாரமா? அதெல்லாம் முடியவே முடியாது. சாருக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவாரு. எனக்கு இன்னைக்கே ஸ்கூலுக்கு போகணும். அதெல்லாம் சார் ஒன்றும் செய்ய மாட்டார். காலையிலே அத்தான் சாருக்கு ஃபோன் பண்ணி உனக்கு 1 வாரம் லீவு போட சொல்லி கேட்டுட்டாரு. நீ ஒழுங்காக வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வெளியே பாரு. இப்போ காய்ச்சல் சரியானாதான் 15 நாள் கழித்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போக முடியும். என்னக்கோ நீ இப்போ யார்கிட்ட கேட்டு நீ 1 வாரம் லீவுக்கு சார்ட்டு சொன்னா? எனக்கு தான் இப்போ காய்ச்சல் பரவாயில்லலாம், நான் ஸ்கூலுக்கே போகிறேண்ணா. அதெல்லாம் கிடையாது. காய்ச்சல் நல்லா சரியாகுது வரைக்கும் நீ வீட்டில் தான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். இந்தா, இந்த மாத்திரையை தின்னு ஃபஸ்ட்டு. இந்த காய்ச்சலை வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறானா? ஸ்கூலுக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க ஈஸியாக 1 வாரம் லீவு போட்டு வீட்டில் இருன்னு. இந்த 1 வாரமும் என் மல்லியை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் வீட்டில்? இந்த காய்ச்சல் வேற இப்போ பார்த்து ஏன் தான் வந்துச்சோ. நாளெலாம் எவ்வளோ வேகமாக போகுது பத்தியா மல்லி? ஆமாட்டி, இப்போ தான் 11th வந்த மாதிரி இருந்து அதுக்குள்ளே 11th முடிய போகுது. எப்போ தான் இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு காலேஜுக்கு போவோன்னு இருக்கு. ஏன்டி, ஸ்கூல் தானே ஜாலியாக இருக்குது. நீ என்னடானா ஸ்கூலை விட்டு எப்போ போகலான்னு இருக்குன்னு சொல்லியா? போட்டி, நீ வேற. காலேஜில் இதோட ஜாலியாக இருக்கும் தெரியுமா? இல்லை சுருதி, இதே போல் நமக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாவலான்னு தெரியாது. ஸ்கூலில் பாரு, யாரை பார்த்தாலும் நம்ம சொந்தக்காரவையெல்லாம் இருப்பாவ. ஆனால் காலேஜில் அப்படியா? வேற வேற ஊர்லேருந்து வருவாவ. ஒவ்வொருத்தையும் பழகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும். அப்படிலாம் இல்லை மல்லி, காலேஜ் லைஃப் தான் ஜாலியாக இருக்கும்னு நான் நிறைய பேர் சொல்லி இதை கேட்டிருக்கேன். இன்னொன்று தெரியுமா? காலேஜுக்கு போனால் நம்ம படிக்க வேண்டியதே இருக்காது. டெய்லி 2 புக்கு கொண்டு போனால் போதும். பேக்கு கூட கொண்டு போக வேண்டாம். இந்த ஸ்கூலில் தான் எப்போ பார் படி டெஸ்ட் எழுது, படி டெஸ்ட் எழுதுன்னு போட்டு உயிரை வாங்கியாவ. காலேஜுக்கு அப்படியா? ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம். அங்கெல்லாம் படிக்கவே சொல்ல மாட்டாங்களாம். நமக்கு தோணுனா மட்டும் படித்தா போதும். ஆமாட்டி, அதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் காலேஜுக்கு போகிறதுக்கு தான் இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷம் அந்த ஸ்கூலில் கிடந்து குப்பை கொட்டி தான் ஆகணும். அந்த 1 வருஷத்தை படிக்கக்குள்ளே நம்ம பாதி உயிர் போயிருமே. 12th வர ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. பப்ளிக் எக்ஸாம் பயந்து பயந்து படிக்கணும். மார்க்கும் நல்ல மார்க் எடுத்தால் தான் பிறகு நல்ல காலேஜ் கிடைக்கும். பார்ப்போம் யார் தலையில் எந்த காலேஜ் எழுதி வச்சுருக்குன்னு. ரொம்ப ஃபீல் பண்ணாதங்க, இன்னும் 1 வருஷம் தானே. இப்படிங்கிறதுக்குள்ளே பேரம் பாரு. 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குது தெரியுமா? அதுக்கப்புறம் யாரெல்லாம் எந்த தசை பக்கம் போக போகிறாவளோ.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போகிறத நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பத்தியா. அதை தான் நானும் சொன்னேன். எப்படினாலும் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் ஒரே காலேஜில் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் பத்தியா. ஆனால் அதெல்லாம் நடக்க விஷயமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலேஜில் போய் சேருவாவ. சில பேர் டெய்லி போயிட்டு வர மாதிரி போவாவ, சில பேர் ஹாஸ்டல்லே தங்குவாவ, சில பேர் வெளிநாட்டுக்கு கூட படிக்க போவாவ. அதுலயும் முக்கியமாக நல்லா படிக்கவே எல்லாம் டாக்டர் படிக்கணும்னு சொல்லுவாவ. அவையெல்லாம் நம்ம ஊர்லேயே படிப்பாவ, எப்படியும் வெளிநாட்டில் தான் போய் படிப்பாவ. அவையெல்லாம் ஊருக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா வாராவளோ இல்லைன்னா 1 வருஷத்துக்கு ஒருக்கா வாராவளோ யாருக்கு தெரியும். அப்போ எல்லாரும் தூரமாக தான் போய் படிப்பாவளோ. நம்ம நினச்சா யாரையும் பார்க்க கூட முடியாதுல்ல. எல்லாரும் அப்படி படிப்பாவன்லாம் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் போகலான்னு சொல்லி. ஆமாம், நீ ஏன் திடீர்னு டல் ஆயிட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா வா, நேராகுது, சீக்கிரமாக கிளாஸ்க்கு போவோம். ம். அப்போ 12th முடிச்ச பிறகு எல்லாரும் தூரமாக போயிடுவாங்களோ. நம்ம நினச்சா கூட யாரையும் பார்க்க முடியாது. எக்ஸாமுக்கு வேற இன்னும் 15 நாள் தான் இருக்கு. மல்லி வாட்டி, இந்த வாரேன். ஏத்தே, ஒரு சின்ன வேலையை ராதாக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். பிங்கி உள்ள தூங்கியா பார்த்துக்கிடுங்க. ஆ சரி மாலா. என்ன பாட்டி வீட்டில் ஒத்திக்கா இருக்கிறியா? மாலாக்கா எங்கே போனாவ? ஆளகான்ல இவன் மைனி வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு சொன்னா என்ன யாதுன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு கழுத்த இருப்பா. நமக்கு தெரியாதுன்னே சொல்லிடுவோம். வெளியே தான் போனா பார்த்துக்க, ஆனால் எங்கே போறான்னு எதையும் என்கிட்ட சொல்லலையே. அப்படியா? சரி பாட்டி. ஆமாம், உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம்ல, அதான் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாட்டி. வீட்டில் ஆளாளுக்கு சேலை நகனி எல்லாம் வாங்கி தந்திருப்பாப்ல, என்னெல்லாம் பிரிஞ்சு. ஆமாம், பல்லு போன காலத்தில் எனக்கு பிறந்த நாள் ஒன்று தான் குறைச்சல் பாரு. ஏன் பாட்டி, உங்களுக்கு என்ன அவ்வளோ வயசாயிட்டு? என்ன 20 வருஷத்துக்கு அசால்ட்டாக கல் மாதிரி இருந்துட்டு போவியில? ஆமா, இப்போ நான் இருக்கணுமா போகணுமா? நீ ஏதோ நான் இருக்கணும்னு ஆசையில் சொன்ன மாதிரி இல்லையே. நீ பிறந்த நாளுக்கு வாழ்த்து வந்திருப்பேன்னு பார்த்தா இப்படி போறதை பற்றி பேசிட்டு இருக்கா. ஐயே பாட்டி, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலை. நீங்கள் நல்லா இருந்த ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் போனேன் பாட்டி. நீங்கள் போகிற அன்னைக்கு சும்மா ஜாம் ஜாம்னு ஊரே அசந்து போகிற அளவுக்கு அனுப்பி வைப்போம் பாருங்க. சிங்காரி மேளம் போட்டு வான வெடிக்க போட்டு சும்மா அசத்தி தள்ளிட மாட்டோம். அட சண்டாளி மாவல, இப்பவும் போறத பத்தி தானே பேசிட்டு இருக்கா நீ? நான் இருக்கும்போதே இப்படி பேசியா, நான் இல்லைன்னா அப்ப என்னெல்லாம் பேசுவா நீ? ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு கூட உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வராதாட்டி? ஆமாம், கடைசியில் சொன்னதை மட்டும் பிடிச்சு தொங்குங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன்? 20 வருஷம் என்ன கல் மாதிரி இருந்துட்டு போவேன்னு தானே சொன்னேன். 20 வருஷம் வாழட்டும்னு வாழ்த்துனதெல்லாம் உங்க நல்ல கணக்கு தெரியாது. சரி, இப்பெல்லாம் நல்லதுக்கு காலம் இல்லாமல் போயிட்டுப்பா. என்ன வளரு, எதுக்கு காலம் இல்லாம போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா? அட போங்கக்கோ, நானும் ஆசையாக உங்கள் மாமியாருக்கு பிறந்த நாளான்னு வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன். அவையே என்னடானா நான் வாழ்த்து சொன்னால் என்னையே பிடிச்சி ஏசிட்டு இருக்காவ. ஏன் தே, அவ என்ன செஞ்சான்னு கேட்டா நீயே அவளை ஏசுவாமாலா? வாழ்த்து சொல்ல மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன பாடலை ஏற்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கா. ஏன் வளரு, எதுக்கு எப்பவும் வயசான காலத்தில் அத்தையை போட்டு இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா? ஏக்கோ சும்மா கிண்டலுக்கு சொன்னேங்கோ, அதை போட்டுட்டு சீரியஸாக எடுத்துட்டு உங்கள் அத்தை கோவப்படியாவ. சும்மா சொன்னதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சா என்னக்கோ செய்ய முடியும். ஏத்தே, விளையாட்டுக்கு தானே சொன்னேன்னு சொல்லியா? நீங்க ஒன்றும் கோவப்படாதுங்க, நம்ம விளையாட பத்தி தான் நமக்கு தெரியும்ல. ஆமாம் பாட்டி, பிறந்த நாளைக்கு பாயசம் கேசான்னு ஒன்று வைக்கலையா? வந்து வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு போலான்னு தான் வந்தேன். பாயசம் வைக்கல வளரு, கொஞ்சம் கேசரி கிண்டு நம்பத்துக்க இரு, எடுத்துட்டு வரேன். ஆ சரிக்கோ, கேசரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போங்க போங்க, நிறைய எடுத்துட்டு வாங்க. சரி வளரு. இப்போ அப்படி முந்திரி கிறிஸ்மஸ்லாம் நிறைய போட்டு எடுத்துட்டு வாங்க. ஆமா, வாசியில கிடைச்சா போதும், நல்லா வந்துருவா உளுந்துருக்கு. அங்கே என்ன முன்னு முணங்கிட்டு இருக்கிறிய? ஒன்னும் இல்லம்மா ராசாத்தி, இந்த வளரு. பா, பார்த்தாலே செம்மையா இருக்க. காலையிலே பாட்டி பிறந்த நாளுக்காண்டி எல்லாம் செஞ்சு அசத்திட்டியே போல. ஆமா வளரு, காலையிலே கோயிலில் போய் அத்தை பேர்ல அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அத்தைக்கு கேசரின்னா நல்லா பிடிக்குமேனு கொஞ்சம் கேசரியும் கிண்டி வச்சுட்டு உங்க மைனி வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வரேன். என்னக்கோ சொல்றிய? எங்க மைனி வீட்டுக்கா? எங்க ராதா மைனி வீட்டுக்கா போயிட்டு வரியா? ஆமா வளரு, அங்கதான் போனேன். அத்தை சொல்லலையா உன்ட்ட? அத்தை சொல்லிட்டு தானே போனேன். அட கிளட்டு கிளவி, நீங்க எங்க போயிருக்கேன்னு வந்த உடனே பாட்டிட்டு கேட்டேங்கோ. எங்க போயிருக்கானே தெரியாது, என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு தலைகீழ நின்றுட்டாவ. அம்மாம்மாம்மா, என்ன புழுவு வேலை பாருங்க. பாத்தீங்களாக்கோ, நான் சொல்லும் போதெல்லாம் நம்பல. இப்ப தெரியுதா உங்க மாமியார் லட்சணம் என்னன்னு? எம்மா, உன் மைனியார் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னா என்ன எதுக்குன்னு நோண்டி நோண்டி என் மண்டையை பிப்பல்லாம் அதுக்கு தான் தெரியாதுன்னு சொன்னேன். போதுமா? உடனே வந்துட்டு அணிட்டிட்டு. இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப தப்பு பாட்டி. சரி விட்டு வளரு, போட்டு. சரி சரி, பிறந்த நாள் அதுமா ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சும்மா விடியேன். இல்லைன்னா மட்டும் அப்படியே கிழிச்சு நட்டுருவா. சும்மா நீட்டிட்டு இருக்காம கேசரி ஒழுங்கிட்டு வீட்டுக்கு போ. சாவம் வயசான காலத்துல எல்லாரும் அப்படிதான் வளரி இருப்பாவ, நீ அதெல்லாம் கண்டுக்கிடாத. அதெல்லாம் சரிதான்க்கோ, இருந்தாலும் உங்க மாமியார் கொஞ்சம் ஓவர் தான். அதான் தெரியுமே, நீ ஆறதுக்குள்ள கேசரியை சாப்பிடு.
ஐயையோ இவன் இங்கேயா இருக்கான்? இவன் வேற அன்னைக்கு லூஸ் மாதிரி என்னத்தலாமோ பேசிகிட்டு இருந்தானே. இவன் 12th முடிச்சு போகிற வரைக்கும் இவன் கண்ணிலே படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ போய் இவன் முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டேனே. அன்னைக்கு ஆதிக்கு கொடுக்க போன கிஃப்ட்டை இவனுக்கு தான் கொடுக்க போகிறேன்னு தப்பாக நினச்சி என்னெல்லாமோ பேசிகிட்டு இருந்தான். இப்போ நம்மளை பார்த்தான் அவ்வளோதான், வச்சு செய்வான். என்னடி கிளாஸுக்கு போகாமல் இதில் நின்று என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கா? மல்லி, நம்ம இந்த வழியாக கிளாஸுக்கு போக வேண்டாம், வேற வழியாக போயிருமாட்டி. வேற வழியா? என்னட்டி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா? கிளாஸுக்கு போகிறதுக்கு இந்த ஒரு வழி தானே இருக்கு. ஆமால்ல, இப்போ என்ன செய்ய? இவன் வேற பார்க்கானே. ஹை நம்மாளு வாட்டி சீக்கிரமா, நேரம் அவன் சொல்லிட்டு இருக்கேன், இதுலயே நின்று நாட்டி ஆடிட்டு இருக்கா. என்னாச்சு? இவன் மட்டும்தான் இருக்கான், அவனை காணோம். எப்போவோ 2 பேரும் ரெட்டை பிறவை மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பானுவ, இன்னைக்கு ஆளை காணோம். லை குமாரே, இன்னைக்கு உனக்கு ஆளை அறிமுகம் பண்ணி வைக்கிட்டா? ஐயோ, மல்லி வேற இருக்கும்போது இவன் லூசு மாதிரி என்னத்தலாமோ சொல்லிட்டு இருக்கான். ஆளா? உனக்கா? என்னல சொல்லியா சுபாஷ்? இது எப்ப இருந்துல நடந்து? ஐயோ, போச்சு, இன்னைக்கு மல்லிக்கு எல்லாம் தெரிய போகுது. மல்லி, என்னடி? நீ கிளாஸ்க்கு போறியா மல்லி? எனக்கு வாஷ்ரூம் போகணும், போயிட்டு வரேன். இவ்வளோ நேரம் வெட்டி அதனாட்டி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அப்போ போயிருக்கலாம்ல. அப்போல்லாம் உனக்கு வராது, எல்லாம் நேரம் கட்ட நேரத்தில் தான் வரும். போ, போயிட்டு வச்சுக்கிறோம். பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ்க்கு வந்து சேரு. ஆ சரி மல்லி, நீ போ. என்னல சொல்லியும் ஆள் யாரு? சுட்டும் பீலி சுடரே இன்னுலகம் முன்னை சுற்றுதே. ஓ, நீ நம்ம அசினை சொல்றியா? போல லூசு பையல, அசினா இல்லை, ஒரு பிசினா இல்லை. போக்கிரி படம் பார்த்துருக்கியா? அதில் அசினோட பேர் என்ன சொல்லு பார்ப்போம். சுருதி. கதை அப்படி போகுதா? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. மச்சான், நீ சுருதியை தானே லவ் பண்ற? கற்பூரம்ல நீ கப்புன்னு பிடிச்சுக்கிட்டிய, செம்ம ஸ்பீடு தான் மாப்பிள்ள நீ. அப்படியே அந்த ஸ்பீட்ல இடத்த காலி பண்ணிருங்க பாப்போம். ஆஹா, நீ நடத்து. என்ன சொல்லும்? மாமாவை பார்க்க தான் இந்த பக்கமா வந்தியோ? இந்த செல்லம் கில்லன்னு கூப்பிடிய வேலை வச்சுக்கிட்டா செருப்பு பிஞ்சிரும் அவனே. என்னடி நீ ஒரு லவ் பண்ணிய பையன்ட்டு இப்படியே பேசுவ? என்னது லவ் பண்ணியனா? யாரு? நான் உன்ட்ட சொன்னேனா நான் உன்னை லவ் பண்ணியேன்னு? சொல்லு, நான் உன்ட்ட சொன்னேனா நான் உன்னை லவ் பண்ணியேன்னு? என்ன சொல்ல வரேன்னு கூட முழுசா கேட்காம லவ் பண்ணியாமலா? லவ் என்னைக்காவது உன் இத்து போன அந்த மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உன் மூஞ்சிக்கு முகர கட்டைக்கும் லவ் கேட்குது, லவ். ஏய் நில்லடி. அடி பாவி, அப்போ நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு வரலையா அன்னைக்கு கிஃப்ட் எல்லாம் பெருசாக நீட்டிட்டு வந்ததை பார்த்து லவ் பண்ணியான்னு நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல. என்ன பேச்சு பேசிட்டு போறா பாரு, பஜாரி மாதிரி. இந்த அசிங்கம் தேவையா நமக்கு? நல்ல வேலை, இந்த அசிங்கத்தை யாரும் பார்க்கல. என்ன ஆச்சு இவளுக்கு? ஒரே மூஞ்ச தொங்க போட்டுட்டே இருக்கா. மல்லி, சொல்லு சுருதி. ஏம்டி ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா? உடம்பு ஏதாவது சரியில்லையா மல்லி? பெர்மிஷன் கேட்டு வேணா வீட்டுக்கு போமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி, நான் நார்மலாக தான் இருக்கேன். காலையில் 12th எக்ஸாம்னு சொன்னதுலேருந்து தான் இவன் இப்படி இருக்கா. 12th எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போகிறவன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படியா போல. முக்கியமாக ஆதி போகிறத நினச்சி தான் மேடம்க்கு பயங்கர வருத்தம். உனக்கே தெரியாமல் நீ ஆதியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா மல்லி. சுருதி, பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொன்னா? இன்னும் 15 நாள் தான் இருக்கு மல்லி. ஏம்டி கேக்கா? இல்லை, சும்மா தான் கேட்டேன். எக்ஸாம் எங்கே வச்சு நடக்கும்? நம்ம ஸ்கூலில் தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்டர் கிடையாதுல்ல? அது தெரியும் டி, அதான் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு எந்த ஸ்கூலில் வச்சு எக்ஸாம் நடக்கும்னு கேட்கேன். ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு நினைக்கேன், அங்கே தான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. ஓ, அந்த ஸ்கூலா? சரி. அப்போ அந்த 15 நாள் தான் எல்லாரும் ஸ்கூலுக்கு வருவாவ, அப்படி தானே? அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஸ்கூலில் போய் தானே எக்ஸாம் எழுதுவாவ? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? எக்ஸாம் ஆரம்பித்த பிறகு நம்ம ஸ்கூலுக்குலாம் யாரும் வரமாட்டாவ. என்ன 15 நாளைக்கு தான் அவையிலெல்லாம் பார்த்தா உண்டு. ஓ சரி. மேடம்க்கு ஆதியே இனி பார்க்க முடியாதுன்னு நல்ல வருத்தம். ஆனால் வெளியே காட்டிக்கிட மாட்டாவ. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு தான் உங்கள் லவ்வை உங்கள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்ருக்கியேன்னு. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வராமலா போயிடும். சார், ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? என்ன சார்? எங்க யாரை பார்த்தாலும் ஒரே காய்ச்சல்னு சொல்லிட்டு இருக்காவுல, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆமாம் சார், நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ வைரல் ஃபீவரா.
பாத்தியலா சார், இந்த நேரத்திலேயா இப்படி காய்ச்சல் வரணும்? ஆமாம் சார், நானும் அதான் யோசித்தேன். பப்ளிக் எக்ஸாம் வேற நெருங்குது. இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் கீச்சல்னு வந்தேன்னா எக்ஸாம் எப்படி எழுதிக்கிடும்? ஆமாம் சார், எனக்கும் அதான் பயமா இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் வரக்கூடாது. நல்லபடியாக எக்ஸாம் எழுதி ஃபுல் ரிசல்ட் தரணும். மே ஐ கமிங் சார்? எஸ் கமேன் அம்மா. சார் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வந்தேன் சார். அந்த டேபிளில் போய் பண்ணிட்டு போ. எல்லாம் லாஸ்ட் டேட் அன்னைக்கு தான் வந்து சப்மிட் பண்ணுவிய என்ன? சார் 2 நாளாக ஒரே காய்ச்சல் சார். இன்னைக்கு தான் சரியாச்சு. அதான் அன்னைக்கு காலையில் உட்காந்து எழுதினேன் சார். இன்னும் எல்லாரும் இந்த டைலாக்கை சொல்லிடு. போ போய் சப்மிட் பண்ணிட்டு போ. பாத்தியலா சார், என்னை அளவு காய்ச்சலோ, இந்த பிள்ளைக்கும் காய்ச்சல்னு சொல்லிட்டு போகு. ஆமாம் சார், 12th ஆதின்னு ஒரு பையன் இருக்கான்ல, நல்லா படிப்பானே, அவனுக்கு டைஃபாய்டு காய்ச்சலாம். அந்த பையன் வீட்டில் இருந்து காலையில் தான் ஃபோன் பண்ணி 1 வாரம் லீவு வேணும்னு கேட்டாவ. என்ன ஆதிக்கு டைஃபாய்டு காய்ச்சலா? ஐயோ பாவம். பாவம், நல்லா படிக்க பையனுக்கா இப்படி வரணும்? பாருங்க, எக்ஸாம் நேரத்தில் இப்படி வந்து நிற்குது. மாடல் எக்ஸாம் வேறு நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் எழுதுனா தானே இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பப்ளிக் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்து இப்படி காய்ச்சலில் படுத்தா இனி எக்ஸாம் என்னன்னு எழுத போகிறானா தெரில. இவன் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு ஸ்கூலில் வாங்குவான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இனி என்ன நடக்க போவோ பார்ப்போம். ஆமாம் சார், பாவம். நல்ல எக்ஸாம்க்கு என்ன கொஞ்ச நாள் தான் இருக்கு போல? ஆமாம், மார்ச் 3ஆம் தேதி தொடங்குது. அப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு போன பிறகு எங்களெல்லாம் மறந்துடுவிய? அது எப்படி பிரியா ஒன்றை மறப்பேன்? நம்பிட்டான். காலேஜுக்கு போன பிறகு நல்ல சூப்பர் ஃபிகராக பார்த்து ஃப்ரெண்டு பிடிப்பிய. அப்புறம் எங்களெல்லாம் ஞாபகமாக வச்சிருப்பிய? எத்தனை ஃப்ரெண்டு வந்தாலும் ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்குமா? காலேஜில் போய் எத்தனை ஃப்ரெண்டு கிடைச்சாலும் என்ன மறந்துடாதங்க. இவன் என்ன டீ இவன் கூட நின்று கடலை போட்டுட்டு இருக்கா? அவள் எவன் கூட கடலையை போட்டால் நமக்கு என்ன மல்லி? நம்ம வேலையை பார்ப்போம் வா. ஆமாம், உங்கள் கூட எப்பவுமே சுற்றிட்டு இருப்பாவில ஆதி, அவி வரல அன்னைக்கு? அவில பார்த்த மாதிரியே இல்லை. உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அங்கே என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறிய? ஒன்றும் இல்லை. என்ன கேட்டா நீ? உங்கள் கூடயே சுற்றிட்டு இருப்பாவில ஆதி, அவிய ஏன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டேன். ஓ, ஆதி கேட்குறியா? அவன் பாவம், அவனுக்கு டைஃபாய்டு காய்ச்சல். என்ன டைஃபாய்டு காய்ச்சலா? ஓ, அதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? என்னது டைஃபாய்டு காய்ச்சலா? அதான் இன்னைக்கு லீவு போட்டாவளோ? ஆமாம் பிரியா, இன்னும் 1 வாரத்துக்கு என் ஃப்ரெண்டு வரமாட்டான். என்ன 1 வாரமா? 1 வாரமா? எதுக்கு? ஆமாம், அவனை 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் காலையில் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவனை எப்படியும் சரியாவதுக்கு 1 வாரம் ஆகும். இனி 1 வாரம் கழிச்சு தான் அவன் ஸ்கூலுக்கு வருவான். பாவம், உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்படியான். நானே என் சாமிக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுக்கு சீக்கிரம் சரியாகணும்னு வேண்டிக்கிறியே. தேங்க்ஸ் பிரியா. ஐயோ பாவம், இப்போ பார்த்தா எப்படி காய்ச்சல் வரணும்? திரும்ப வர்றதுக்கு 1 வாரம் வரை ஆகும்னு சொல்லியான். என்ன மேடம் ரொம்ப அமைதியாக வந்த மாதிரி இருக்கு? எப்பவும் புழுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே வருவியா? என்னாச்சு இன்னைக்கு? ஒன்றும் இல்லை, நீ ரோட்டை பார்த்து சைக்கிளை ஓட்டு. ஏடி, உனக்கு எப்போமாவது டைஃபாய்டு காய்ச்சல் வந்திருக்கா? என்னாச்சு இவளுக்கு? இருந்தாலும் டைஃபாய்டு காய்ச்சல் வந்திருக்கான்னு கேட்கா. சொல்லுடி, வந்திருக்கா இல்லையா? வந்தது இல்லையா? ஓ, அப்போ உங்கள் வீட்டில் யாருக்காது? எங்கள் அம்மைக்கு ஒருக்கா வந்திருக்குன்னு நினைக்கேன். அப்படியா? அந்த காய்ச்சல் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ? காய்ச்சல் வந்தாலே கஷ்டமாக தானே இருக்கும். இல்லை, அந்த காய்ச்சல் வந்தால் மட்டும் சரியாவதுக்கு 1 வாரம் ஆகுமோ? அப்படிலாம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்கள் அம்மெல்லாம் 2 நாளில் சும்மா கல் மாதிரி எலும்பி நடக்கதான் செஞ்சா. அப்படியா? அப்போ 2 நாளில் சரியாகனாலும் ஆயிரும், அப்படி தானே? ஆமாட்டி, அது ஒவ்வொருத்தரும் உடம்பை பொறுத்து. சில வேலுக்கு 2 நாளில் சரியாகும், சில வேலுக்கு 1 வாரம் வரைக்கும் இழுக்கும். ஆமாம், நீ என்ன திடீர்னு டைஃபாய்டு காய்ச்சலை பற்றி கேட்டுட்ருக்கா? இல்லை சும்மா தான். அடிப்பாவி, இதான் விஷயமா? ஆதிக்கு டைஃபாய்டு காய்ச்சல்னு உனக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதான் நீ இப்படி நோண்டி என்ன கேள்வி கேட்டுட்ருக்கா. அவனுக்கு காய்ச்சல்னாதான் இவளுக்கு மனசு துடிக்குது. இப்போ பாரு உன் மனசில் இருக்கிறத எப்படி வெளியே கொண்டு வரேன்னு. மல்லி, என்ன டீ? எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது கடையில் 2 பொருள் வாங்கிட்டு வர சொன்னா பார்த்துக்க. அதான் போகிற வழியில் கடையில் வாங்கிட்டு போயிருமா மல்லி? நான்லாம் ஒன்றும் வரல, நீ வேணா போ. போகிற வழியில் தான் டீ இருக்கு கடை, ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? வாயா. அதான் நான் வரலன்னு சொல்லியம்ல, விட்டான். நீ வேணா சைக்கிள் எடுத்துகிட்டு கடைக்கு போயிட்டு வா, என்ன அதில் இறக்கி விடு, நான் வீட்டுக்கு நடந்தே போயிருேன். வா மல்லி,
நான் மட்டும் எப்படி தனியாக போவேன்? கடை நமக்கு நல்லா தெரிஞ்சவிய கடை தம்பி. நான் தான் வரலன்னு சொல்லியம்ல, விட்டான். சும்மா தெரிஞ்சவிய கடை தெரியாதவிய கடைன்னுட்டு இருக்க டென்ஷனில் இவ வேற. சரி அப்போ விடு, நான் மட்டும் ஆதி அண்ணன் கடையில் போய் எங்கள் அம்மா சொன்ன 2 பொருளையும் வாங்கிட்டு வரேன். ஆ லலலலலலலலலலலலலா. ஆ லலலலலலலலலலலா. அம்மா இப்போ நீ என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே, நான் சும்மா பாட்டு படிச்சுட்டு வந்தேன். இந்த முத்து படத்தில் பார்த்துருக்கியா? தீபாவளி பரிசு கொடுக்க சீனில் ரஜினி படிச்சுட்டே வருவார்ல, காமெடியாக இருக்கும். போட்டி, நான் ஒன்றும் அதை சொல்லலை. அதுக்கு முன்னே ஏதோ சொன்னியா, யார் கடைக்கோ போகிறேன்னு சொல்லிட்டு. அது எதுக்குமா இப்போ உனக்கு? அதான் நீ கடைக்கு வரலன்னு சொல்லிட்டியா, வேற எதுக்கு அதை கேட்கா? சொல்ல ஆண்டி, இப்போ எதுக்கு ஒரு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கா? ஆல்ரெடி நீங்களே பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிய, இதில் நான் வேற என்னத்தையா சொல்லி உங்கள் டிப்ரெஷனை என்ன கொஞ்சம் ஏற்றதுக்கா? உன்னை முதல்ல உங்கள் வீட்டில் கொண்டே இறக்கி விடியேன், அதுக்கப்புறம் நான் கடையில் போய் பொருளை வாங்கிட்டு வந்து சைக்கிளில் ஓடியேன், சரியா? எந்த கடைக்கு? அதான் அந்த கண்ணம்மாவிய கடை. யாரு? அந்த ஆதி கடைக்கா? ஆமாம், அவிய கடைக்கு தான். ஏன் உனக்கு தெரியாதோ? எங்கள் அம்மா எப்போவும் அவிய கடையில் தானே மளிகை சாமான் வாங்குவா. ஓ சரி 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 மல்லி, வீடு வரப்போ இறங்குறியா? இல்லை இல்லை, அது எனக்கும் இங்கெல்லாம் தீர்ந்துட்டு பார்த்துக்க. எனக்கும் ஒரு புது பாட்டில் இங்கு வாங்கணும், அதனால நானும் கடைக்கு கூட வரேன். இப்போ எதுக்கு சிரிக்கா? ஒன்றும் இல்லை, சும்மா தான் சிரிச்சேன். உனக்கு இப்போ இங்கு தானே வேணும்? என்கிட்ட ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா இருக்குது வீட்டில், நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரேன், சரியா? அதனால நீ கடைக்கெல்லாம் ஒன்றும் வரேண்டாம், இறங்கி வீட்டுக்கு போ. என்ன இவோ இப்படி சொல்லியா? ஐயோ, கூட்டிட்டு போக மாட்டா போலையே. எனக்கு இங்கு மட்டும் இல்லை, ஒரு நோட்டு வாங்கணும். நோட்டா? இப்போ எதுக்கிட்டி நோட்டு? அதான் ஸ்கூலே முடிய போதே, இனி நோட்டு வாங்கி நீ என்ன செய்ய போற? அதுவா, அது வீட்டில் சும்மா எழுதி பார்க்கறதுக்கு, ரஃப் நோட்டுக்கு. இனி எக்ஸாம்லாம் வரும்ல, படித்து எழுதி பார்க்கறதுக்கு ரஃப் நோட்டு தேவைப்படும் பார்த்தியா? அது என்கிட்ட தீர்ந்து போச்சு, அதனால ஒரு ரஃப் நோட்டும் வாங்கணும் எனக்கு. என்னமோ சொல்லியா? சரி வா, சேர்ந்தே போவோம். முழுசாக நனைஞ்ச பிறகு எதுக்கு முக்காடு? ஆ ஒன்றும் இல்லைம்மா, மழை வர மாதிரி இருக்க, நனைஞ்சா என்ன செய்யான்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ சீக்கிரமாக கடைக்கு போ.